ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஹெம்டி நேச்சுரல்ஸ் என்ற ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பேசுகிறேன். உங்களுடன் ஒரு ஸ்டோரி பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஹெம்டி நேச்சுரல்ஸ் என்ற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தொடங்க ஒரு சின்ன காரியம், சின்ன காரணங்கள், சின்ன மோட்டிவேஷன், சின்ன சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ஸ், இன்ஸ்பிரேஷனல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். வேற ஒன்றும் இல்லைப்பா, ஹவுஸ் ஒய்ஃப்னா என்னப்பா, 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், பசங்களோட எஜுகேஷன், டிசிப்ளின், அப்படி எண்ணி அடிக்க வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைமரி டீச்சராக இருந்தேன். ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வீட்டில் இருந்துட்டுனா சரி, நம்ம ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் ஆகும், 2-3 இயர்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகும், நம்ம ஃபேமிலியை க்ரோத் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இறங்கினப்பா. ஒரு 2-3 இயர்ஸ் ஓகே வெயிட் பண்ணாங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ், சில்ட்ரன்ஸ், ரெஸ்பெக்ட்ன்றது குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னன்னாலும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் எதனா நம்ம பண்ணணும், நம்மளோட பணத்தில் பண்ணணும், யாரையும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். நிறையா டிப்ரெஷன் ஆகிருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வரணுமே அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலை பார்ப்பேன். அப்போ தான் நம்மள மாதிரி எவ்வளோ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, நம்மளும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இஷ்யூஸாக இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்னப்பா பண்ணுறது, எவ்வளோ டிஎன்பிசி படித்து எவ்வளோ பேர் ஃபேமிலியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க. கிட்ட வரைக்கும் போகிறப்பா கவுன்சிலிங் கிடைக்கல, கிட்ட வரைக்கும் போகிறப்பா மார்க் கட் ஆஃப் இல்லை. இதுவே காரணத்தை சொன்னால் நம்மளுக்கு தெரியும், படிக்கிறவங்களுக்கு. படிக்காதவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் என்ன தெரியும், என்னம்மா 4-5 வருஷமாக படிக்கிறேன்ற ஒரு ஜாபை வாங்கலை. கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலைமை ரொம்ப நம்மளுக்குள்ளே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன் ஆக ஆரம்பிக்கும் போது தான் யோசித்தேன், நம்மளுக்குன்னு எதனா ஒரு நம்மளுக்கு தனி அடையாளம் வேணுமே. என்னதான் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஜெராக்ஸ், ஒரு பிடிஎஃப், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஒரு டைப் ரைட்டிங், ஏதோ பிடிஎஃப் போகணுன்னா வீட்டில் கேட்கும்போது ஒரு மன சங்கடமாக இருக்கும், அவங்களையும் ஏமாற்றிட்டு நம்மளும் ஏமாத்துறோமோ அப்படின்னு. இப்போ பாருங்கள், எம்டி நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஹோம்மேடு சோப்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் நானும் ஒரு பிஸ்னஸராக இருக்கேன். சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. பட் உங்களை மாதிரி வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கிடைக்கணும்ல, அவங்க கூட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்ல. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் மார்னிங் டு